ஹாய் கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் திரையுலகத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா சமீப காலமாக வந்து மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகராகட்டும், திரைப்பட நடிகராகட்டும், வில்லன் தன்மை நடிகராகட்டும், நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து இழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து முக்கியமாக மாரடைப்பில் வந்து நிறைய பேர் இழந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். ஏன்னா சமீபத்தில் வந்து நேற்று தான் வந்து முந்தா நாள் வந்து பார்த்தோன்னா லொலு சபா சேஸ் அவர்கள் இறந்தாங்க. சமீபத்தில் இப்போ வந்து இவர் டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்தது மிகப்பெரிய ஒரு துயரமான செயல். அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண மறக்காம சொல்லிக் கொடுத்தவர்கள் மூலியமாக வந்து சார் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டேனியல் பாலாஜி இறந்தது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு துயரமான செயல். நம்மளுக்கு வந்து யாருக்கு துயரம் இருக்கோ இல்லையோ, மிகப்பெரிய துயரம் வந்து பார்த்தோன்னா வெற்றிமாறன் சாருக்கு தான் இருக்கும். ஏன்னா வந்து வடச்சென்னையில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்திருந்தாரு. நிறைய வந்து இந்த பொல்லவதன் திரைப்படமாகட்டும், வடச்சென்னை ஆகட்டும், ஒரு கதையில் வந்து ஒரு ரியாலிட்டிக்காக ஒரு ஹீரோ வந்து எப்படி நடிக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து காட்டி கொடுத்து மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வில்லத்தனத்தை வந்து கவர்ச்சி வந்து கொடுத்தாரு. சூப்பராக ஒரு கேரக்டர் வந்து ரியலிட்டிக்காக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஒரு சில பேர் வந்து அந்த இடத்துல நடிக்கிறாம்பா, ஒரு பணத்துக்காக நடிக்கிறாம்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இல்லாமல் இவர் வந்து ஒரு ரியலிட்டிக்காக ஒரு வில்லத்தனம் வந்து கொண்டு வருவார். அது பேச்சிலே வந்து பார்த்தோன்னா ஒரு வாய்ஸ் வந்து நல்ல ஒரு வில்லத்தனக்கான கெட்டப் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்லா நடிச்சிட்டு இருந்தார். இப்படி வந்து துயரமான இறந்து மிகப்பெரிய ஒரு துயரமான செயல். இவரோட சகோதரர் வந்து பார்த்தோன்னா முரளிக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்தார். இவருக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு இறந்தது மிகப்பெரிய துயரமான செயல். இதில் வந்து என்ன சொல்ல வரனா, இவர் வந்து நிறைய முறையில் வந்து முயற்சிகள் வந்து நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு. ஏன்னா இவங்க பின்னணியில் வந்து மாமா வந்து பார்த்தோன்னா கன்னடா இதில் வந்து ஒரு இது டைரக்டராக இருந்தாலும் இவங்க வந்து தமிழ் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் வந்து நிறைய குறைவாக தான் இருந்துச்சு. வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து சின்ன திரையில் சீரியல்லாம் வந்து 2 கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நிறைய முறை முயற்சி பண்ணார் திரைப்படத்தை நடிக்க. ஆனால் முடியாத காரணத்தினால வந்து அதுக்கப்புறம் ஒரு முயற்சி பண்ணி காக்கா படத்தில் முதல்ல இவர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதில் வந்து போலீஸ் படத்தில் அறிமுகப்படுத்தினா அந்த கேரக்டர் வந்து நல்ல ஒரு ஒத்து போனனால தொடர்ந்து உங்கள் படம் நடிக்க வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த வாய்ப்பு வந்து நல்லா தக்க வச்சுட்டு இருந்தார். அவர் வில்லத்தனம் நடித்தாலும் சரி, இல்லைனா அந்த ஒரு குணச்சித்திரத்தை நடித்தாலும் சரி, அந்த இடத்துல நடிக்கும்போது ஒரு கேரக்டர் வந்து ரியாலிட்டிக்காக வந்துட்டு போக ஒரு மனசு வந்து பதியும் அப்படின்னா இவர் வந்து சொல்லணும். இந்த டேனியல் பாலாஜி அவர்கள் வந்து இறந்தது திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பீடு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இவர் வந்து வெற்றிமாறன் சார்லாம் கதையில் நீங்கள் வடச்செல்லாம் பார்த்துங்க, அந்த படம் பார்த்தோன்னா அந்த கேரக்டர் வந்து அங்கங்கே அவர் நம்மளுக்கு வந்து பதிவுப்படும். அதேமாதிரி பைரவ படத்தில் இருந்தாலும் சரி, திமிரு பிடிச்சவன் படத்தில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய படத்தில் வந்து தமிழ் படத்தில் ஒரு படம் நடித்த ஒரு கேரக்டர் நடித்த ஒரு 10 நிமிஷம் நடிச்சிருந்தாலும் அந்த கேரக்டர் வந்து இன்னுமே நின்று பேசணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கொடுக்குற கேரக்டர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் நடித்து அந்த இடத்துல வந்து இது பண்ணுறது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல கேரக்டர். அந்த மாதிரி நடித்து கொடுத்தவர் வந்து பார்த்தோன்னா டேனியல் பாலாஜி அவர் இறந்தது மிகப்பெரிய ஒரு துயரமான செயல். இவர் வந்து தமிழ் படம் மட்டும் இல்லை, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் எல்லா மொழியிலையும் வந்து பார்த்தோன்னா படங்கள் வந்து நிறைய படங்கள் இப்போ சமீபத்தில் பண்ணிட்டு இருந்தார். சமீபத்தில் பண்ணி ஒரு வில்லனான கேரக்டர் வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு ரீச் இருக்கணும், ஒரு மக்கள்கிட்ட வந்து இது பண்ணணும், ஒரு கேரக்டர் வந்து கொடுக்கணும், நான் கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணிட்டுருக்காம்பா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சில பேர் வில்லம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சீனை போடுறது, ஃபைட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் வந்து கொடுக்கக்கூடாது. பில்டப் இல்லாமல் ஒரு ரியாலிட்டிக்காக ஒரு இது வந்து எதிர்க்கிற மாதிரி தெரியணும். அந்தளவுக்கு வந்து கதையில் வந்து நல்ல விஷயத்தை கொண்டு வந்து நல்ல விஷயம். ஆனால் பட் வந்து தமிழ் திரைப்படத்துக்கு வந்து சமீப காலமாக நிறைய நடிகர்கள் வந்து தொடர்ந்து இறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களே இல்லாமல் போயிட மாட்டேங்குது. முன்னணி நடிகர்கள்லாம் யாருமே இல்லாமல் புது நடிகர்களுக்கு தான் வருவாங்க. ஆனால் பட் வந்து முன்னணி நடிகர்கள் வந்து இந்த மாதிரி இறக்குறது வந்து என்ன பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அவங்க வந்து எதனா போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பாங்களா, இல்லை வந்து ஃபுட்டு ஏதாச்சும் இப்போ நம்ம இப்போ இயற்கையான ஃபுட்டு இல்லாமல் இது வந்து மெடிசனில் வந்து ஃபுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றதுனால அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை தான் தெரியல. ஏன்னா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி மாரடைப்பு பிரச்சனை வரது வந்து எதனாச்சும் என்ன தெரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக வந்து ஃபுட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து ஃபுட்டில் வந்து இயற்கை பண்ணுறத விட செயற்கை பண்ண ஃபுட்டு வாங்கி நிறைய பேர் சாப்பிட்றோம் இல்லையா. இப்போ வந்து திரைப்படத்துறைகளாக உங்களுக்கே தெரிஞ்சுக்காங்களோ, எங்கே விவசாயம் பண்ணுறாங்க, இது ஃபுட்டு வந்துச்சுன்னா ரெடி பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எதனா இருக்கமான்னு தெரில. இந்த மாதிரி நெஞ்சு வலியில் வந்து நிறைய நடிகர்கள் நிறைய பேர் வந்து இழக்கிறது மிகப்பெரிய ஒரு துயரமான செயல். உடம்பு வந்து அடிக்கடிக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து யாருக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இவரெல்லாம் நல்லா தான் இருந்தார், நல்லா நடிச்சிட்டு இருந்தார். திடீர்னு வந்து எந்த உடல்நல காய்ச்சல் எதுவுமே இல்லை, திடீர்னு நெஞ்சுவலிக்குன்னு போயிருக்காரு. இந்த மாதிரி வந்து இறந்தது மிகப்பெரிய துயரம். இவர் ஆன்ம சாந்தி அடைய இறைவனுக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம்.